கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் என்ற புஸ்தகம், அது 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 44:2 அது பின்பகுதி. கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், பயப்படாதே. பயப்படாதீங்க, உலகத்துக்கு பயப்படாதீங்க. உலகத்தில் 1000 பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் உலகத்தில் உள்ளவரை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அதே கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளா, கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, தொழிலில் போட்டியா, இல்லை உடல்நல குறைவா, வேலை பார்க்குற இடத்துல போட்டியா உங்கள் மேலே, இல்லை பிள்ளைகள் சரியாக படிக்கலை, அப்பா அம்மா உடல்நலம் சரியில்லை, வயசானவங்களால் பிரச்சனைகள், அவங்க இது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது. எதுக்குமே பயப்படாதீங்க. இவங்க சொல்கிறாங்கன்னா உங்களை சரிப்படுத்துவதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்து இளைஞர்கள் அதை ஏற்றுக்க முடியல. அது வேறு பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஏன்? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்களே ஆலயமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்களே பயந்துட்டு இருந்தா நீங்கள் எப்படி வெளியே போய் தேவனோட சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? தேவன் நாம மகிமைக்கான காரியங்கள் எப்படி ஈடுபடுவீங்க? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறினார், எல்லாருமே தெரியாம. அந்த சந்ததி தான் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவருமே இஸ்ரவேலர். தேவன் மேல் விசுவாசம் உள்ள ஒரு அனைவருமே இஸ்ரவேலர்கள். அப்போ கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய இஸ்ரவேலராகி நீங்கள், நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. யெஷூரனேன்னா ஒரு மனுஷன். நீங்கள் நான் தெரிந்து கொண்ட மனிதனே, நீங்கள் பயப்படாதுங்க. இந்த வசனம் எப்படி அழகாக ஆரம்பிக்குது பாருங்க. உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப தேவன் என்ன அழகாக ஆரம்பிக்கிறார் பாருங்க. உங்களுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா கையை பிடிச்சி நடக்கிற பிள்ளை எதிராக வர நாய்க்கும் மாடுக்கும் எதுக்கும் பயப்படுமா? எங்கள் அப்பா என் கூட இருக்காரு, எங்கள் அப்பா தான் உலகத்துல பெரிய பலசாலி. சின்ன பிள்ளைய சொல்லி கேட்டுப்பீங்க, எங்கள் அப்பா தான் உலகத்துல பெரிய பலசாலி, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சின்ன பிள்ளைகள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தகப்பன் கரத்தை பிடித்து நடப்பதற்காக தேவன் அழைக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆனால் அந்த வசனம் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறது. உண்டாக்கினவர், உருவாக்கினவர், துணை செய்கிறவர். உண்டாக்கி நம்மளை எப்படி, நம்மளை தாயின் கற்பத்தையில் உருவாக்கி நம்ம எப்படி இருக்கணும்னு உருவாக்கி அவர் தான் உண்டாக்கினார். மனிதனாக அவர் தான் உண்டாக்கினார். உண்டாக்குனது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும், ஆணாக இருக்கணுமா, பெண்ணாக இருக்கணுமா, கலராக இருக்கணுமா, கருப்பாக இருக்கணுமா, உயரமாக இருக்கணுமா, சகலமும் அவர் தான் உருவாக்கினவர். உருவாக்கினது மட்டும் இல்லாமல் உருவாக்கி அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தரோட துணையோடு நீங்கள் நடப்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், நீங்கள் கூட வாங்க. ஆண்டவரே நான் கார் எடுக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க. ஆண்டவரே நான் பைக் ஓட்ட போகிறேன், நீங்கள் வாங்க. ஆண்டவரே நீங்கள் ஓட்டுங்க. ஆண்டவரே ரோடுகளை சரிப்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே பாதுகாப்பு தாருங்க. ஆண்டவரேன்ட்டு கேட்டிங்கன்னா துணை நிற்கிற தேவன் அதி அற்புதமாக உங்களுக்கு சகல இடைஞ்சலிருந்து உங்களை பாதுகாப்பார். ஆனால் தான் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உருவாக்கினேன், நான் தான் துணை நிற்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? எதுக்குமே பயப்பட வேணாம். இந்த தினத்தில் நம்ம பயத்தை எல்லாம் சிலுவையை கொடுத்து விட்டு நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் பின்பாக நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது அழகா சொல்லுங்க பாருங்க, என் தாசனா யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எதற்கும் பயப்படாமல் நம்மை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய நமக்கு துணை நிற்கிறவருமாகிய இயேசுவை சார்ந்து கொள்வதற்காக அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, பயப்படாதே என்று நீ சொன்னதற்காக நன்றியாகவே. எங்களை உருவாக்கி துணை நிற்பேன் என்று சொல்லி மேலும் எங்களை பயப்படாது இரு என்று சொல்வதற்காக நன்றியாகவே. உலகத்தில் எங்களுக்குள்ள சின்ன பயங்களை, உலகத்தில் உள்ள பயங்களை அனைத்தையும் நிர்மூலமாக்கி போட்டதற்காக நன்றியாண்டவர். நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் இருந்தவர்களை பயப்படாதே என்றவர்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே அவர்களை உண்டாக்கினீர் ஆண்டவர், நீரே அவர்களை உருவாக்கினீர் ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு துணை நிறுத்தினீர் ஆண்டவரே. இதை தெரிந்து கொள்ளக்கூடிய மாம்ச கண்களை அவர்கள் தாரும் ஆண்டவர். ஆவிக்குரிய கண்களை அவர்கள் மாம்ச கண்களை மறைத்து ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவரே. ஆவிக்குரிய செவிகளை தாரும் ஆண்டவரே. ஏஸ்தாமே
குடும்பத்தில் வேலை பார்ப்பவருடைய முதுகத்தை தெரிகிறோமப்பா. வேலை பார்க்கும் இடத்திலே உள்ள பயங்களை, தொழில் செய்யும் இடங்களில் உள்ள பயங்களை உடை தெரிய மாட்டார். பயப்படாதே என்று நீ அவர்கள் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.